Hello friends, இந்த வீடியோல ஸ்மால் போர்ட்டபிள் ஜூஸர் பத்தி தான் பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷனா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ எங்க வேணாலும் ஈஸியா வந்து கேரி அவுட் பண்ணிட்டு சார்ஜ் பண்ணிட்டு திரும்பவும் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஜூஸரா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அத பத்தி இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெஜா பார்க்க போறோம். இந்த ஜூஸ்ல ஏகப்பட்ட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த விஷயங்களை வேணாலும் ஈஸியா வந்து நீங்க ஜூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு அடிஷனல் ஃபீச்சரும் இருக்கு. நார்மலா பாத்தீங்க அப்படினா இது மாதிரி இருக்கிற மத்த மிக்ஸி எல்லாம் பாத்தீங்க அப்படினா சேஃப்டி ஃபீச்சர் இருக்காது. நார்மலா ஜூஸரோட ஜார் வந்து வைக்காமயே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கீழே இருக்க மோட்டர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பயங்கரமான சேஃப்டி இஷ்யூ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ இல்லை நம்மளே கூட ஈஸியாக அது மேலே கை வச்சு நம்மளோட கைகளை காயப்படுத்திக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. அப்படி சுக்கு சுக்கா கை வந்து செதற அளவுக்கு இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடக்காமல் நம்ம ஜூஸரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஜூஸருக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா ஜூஸரோட ஹெட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா ஜார்ஸ் வரும். ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை மக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிளும் இதோட இன்செர்ட்டாகவே வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 வகையான பொருள் இதில் வந்து அட்டாச்சாக வரும். ஸோ அந்த 4 வகையான பொருளையும் வந்து நீங்கள் வந்து இந்த மிக்சரோட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜூஸரோட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைனியாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லானது. இப்போ பார்த்தீங்களா நான் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. இதை ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாவ் வந்து ஃபிட் பண்ணி அங்கே ஒரு லாக் பொசிஷன் இருக்கும். இதை நான் ஒழுங்காகவும் இப்போ ஃபிட் பண்ணல பாருங்கள். ஒழுங்காக ஃபிட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த நம்ம பண்ணாலும் ஒர்க் ஆகாது. திரும்ப அந்த ஜாவ் ஃபிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைட் எரிய ஆரம்பிக்கும். அந்த சென்சார் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தான், அதாவது ஜா முழுசாக க்ளோஸ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு தான் இந்த மிக்ஸி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இப்போ நான் வாட்டரை வச்சு அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக வந்து இந்த ஜா வந்து ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மிக்சியில் இருக்க ஜூஸ் வந்து அழகாக உங்களுக்கு வந்துடும். ஸோ தாராளமாக வந்து இந்த மாதிரியான ஜூஸஸை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ கிரேப் ஜூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரேண்டமாக கிரேப்ஸ் போட்டும் பண்ணலாம். இல்லை இது கூட ஏதாவது மில்க் ஷேக் நீங்கள் ஆட் பண்ணியும் கிரேப்பை வந்து நீங்கள் அழகாக வந்து மேக் பண்ணலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரெட் லைட் இன்டிமேஷன் நடக்குதா, நடந்து முடிஞ்சாகவும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும். ஒரே செகண்ட் தான், டக்குன்னு அடிக்கிறோம், ஜூஸ் எடுக்கிறோம், அவ்வளவுதான். எந்த ஃப்ரூட்ஸை வேணாலும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜூஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். எங்கே வேணாலும் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் இதை வாஷ் பண்ணணும்னா ஜஸ்ட் இதில் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி ஒரு பிளெண்ட் பண்ணுங்கள், போதுமானது. அப்படியே உங்களுக்கு வந்து புதுசாக வந்து இந்த ஜா வந்து மாறிடும். அகைன் நீங்கள் வந்து அடுத்த ஜூஸ் என்ன போடணுமோ அதை நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சர்க்குலேஷன் மட்டும் பாருங்கள், அப்படி இருக்கும். அண்ட் இதில் இருக்க மக்கை வந்து நார்மலாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கும் போது அவங்க தாராளமாக சிப்பர் மாதிரியே யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டாக இருக்கும். எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆகும். போர்ட்டபுளாக எங்கேயும் வச்சுக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஈஸியாக சார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை 3M ஏஜென்சி ஆப்பில் வந்து பை பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும்.